அது ராத்திரி சமயம். பிரியா அக்ஷரா 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அக்ஷரா, என்ன நீ எங்க கூட்டிட்டு போற? அதுவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன். இந்த ராத்திரியில என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்திலே ஒரு பால் அடைஞ்ச பங்களா வந்துச்சு. உடனே அக்ஷரா, பிரியா, நம்ம இப்போ இந்த பங்களாக்குள்ள போக போறோம். இங்கதான் உன்னோட சர்ப்ரைஸ் இருக்கு. ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த நேரத்துல எதுக்காக என்ன கூட்டிட்டு வர? என்னால எல்லாம் வர முடியாது. சரி, அப்ப நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லி அக்ஷரா அந்த பங்களாக்குள்ள போறா. பிரியா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ, பிரியா, என்ன காப்பாத்து, சீக்கிரம் வா பிரியா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு அக்ஷரா ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி பிரியா பயந்துகிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறா. வீடு ரொம்ப இருட்டா இருந்தது. அதுக்குள்ள அவ நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ அவளோட கைய பின்னாடி இருந்து பிடிச்சாங்க. அவ பயந்து போய் திரும்பி பார்த்தா அது அக்ஷரா. அக்ஷரா சிரிச்சு, உன்னை உள்ள வர வைக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டிராமா ஆடினேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அதை கேட்டு பிரியா ரொம்ப கோவப்பட்டு, ஏ அக்ஷரா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ராத்திரி வேலையில என்னை எதுக்காக இதை கூப்பிட்டு பயமுறுத்துற? சாரி பிரியா, நீ இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னால, அதனாலதான் உன்னை உள்ள கூப்பிடுறதுக்கு ஒரு சின்ன டிராமா ஆடினேன். இங்க பேய் இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. உண்மையிலே இங்க பேய் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இங்க உள்ள வந்தேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னான். உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. இப்படியா ராத்திரியில யாரையாவது கூப்பிட்டு வச்சு இப்படி பயமுறுத்துவ? இதுல சர்ப்ரைஸ்ன்னு வேற சொல்லி என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்க தானே? சரி பிரியா, என்ன மன்னிச்சிரு. இங்கதான் ஒண்ணும் இல்ல, நம்ம இனி போயிடலாம். சரி வா போகலாம். ஆனா இந்த வீட்டை நம்ம சுத்தி பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்படின்னு சிரிப்பு சத்தம் கேக்குது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அப்படின்னு அழுகுற சத்தமும் கேக்குது. அவங்க 2 பேரும் மிரண்டு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ, ஏய் நண்பர்களா, உங்களுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன், வாங்க என்னோட வந்து பேயா மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி ஒரு பேய் வந்து நின்னுச்சு. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து ஓடினாங்க. அந்த பேய் உடனே பிரியாவோட காலை பிடிச்சது. அவ கீழே விழுந்துட்டா. அவ சத்தமா, அக்ஷரா, என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னா. அக்ஷராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தி முத்தி பார்த்தா. அங்க ஒரு சேர் இருந்தது. அதை எடுத்து அந்த பேய் மேல போட்டா. அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சு. 2 பேரும் அங்க இருந்து ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த பேய் திரும்பவும் வந்து பிரியாவை பிடிச்சிடுச்சு. என் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஒரு தடவை என்கிட்ட மாட்டினா தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவளை கொன்னுடுது. அதை பார்த்து அவ பயந்து சோகமா அங்க இருந்து ஓடி போயிடா. ஒரு தூரமான இடத்துல நின்னு அழ ஆரம்பிச்சா. ஐயோ பிரியா, உன்னை நான் தேவையில்லாம அங்க கூட்டிட்டு போய் உன் உயிரை வாங்கிட்டேன்னு. இனி உன் வீட்டுல எப்படி நீ இறந்த விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அந்த பேய் வர்றதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பேய் அவ முன்னாடி வந்து, ஏண்டி, என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்கலான்னு பாத்தியா? அது உன்னால முடியாதடி. நீ இருந்தாதானே அவ வீட்டுல அவ செத்த விஷயத்த சொல்லுவ. நீயே இல்லைன்னா? அதுக்கு அக்ஷரா பயந்துகிட்டே, ஐயோ பேய், என்ன விட்டுரு, நான் போறேன், என்ன விட்டுரு. அந்த பேய் அவளை இழுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பேய் அவங்க 2 பேரையும் அன்னைக்கு கொன்னுச்சு.